இருமொழிக் கொள்கைதான் வெற்றி பெற்றுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். சென்னை ஓட்டேரியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் தமிழ் மொழியை கொண்டுவர முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். தெற்குல தமிழ்நாடு இருமொழிக் கொள்கை அமல்படுத்தப்பட்டது காரணமா ஆண்டாண்டு காலம் சக்சஸ் ஆகுது, வெற்றி பெற்றிருக்கு, தோல்வி இல்லை. அண்ணாமலை அவரே இருமொழிக் கொள்கையை தானே படிச்சுட்டு வந்தார். அவரு மும்மொழி கொள்கை படிச்சுட்டு வந்தார். அவரு ஹிந்தி விரும்புறவங்க கத்துக்கலாம்னு சொல்லிட்டு போங்க. எங்களுக்கு அதுல மாறுபட்டு, ஆனா ஒரு மொழியை அழிச்சு இன்னொரு மொழியை திணிக்காதீங்க. பாடமொழி திட்டம் இருக்கு இல்லையா, சிபிஎஸ்இ, அதுல தமிழ் கொண்டு வருவாங்களா? இவங்க தமிழ் கொண்டு வர சொல்லுங்க. தமிழ் கொண்டு வரதுக்கு உங்களால முடியாது. ஆனா இது ஒரு கொல்லைப்புற வழியா வருது. என்னன்னா கொல்லைப்புற வழி. அது கோர்ட்ல இருக்கு. அது குறித்து நான் எந்த கருத்து சொல்ல. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அதோட பேட்டியின் போது பார்த்தீங்கன்னா அந்த பெண்மையினுடைய கண்ணியத்தை காப்பாற்று. அதுதான் எங்களுடைய கருத்து. அதாவது விமர்சனங்களை தவிர்த்து இருக்கலாம்.